ஏர் கண்டிஷனர்ஸ் மற்றும் கம்ப்ரஸர்ஸ் உற்பத்தி ஆலையை சிறந்து வைப்பதற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வருக வருகை என்னும் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். மேலும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், மதிப்புக்குரிய தலைமை செயலாளர், கான்சுல் ஜெனரல் ஃபார் ஜப்பான், MD கைடன்ஸ், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். On behalf of the Honorable Chief Minister, I extend a very warm welcome to the entire senior leadership of Mitsubishi Electric, led by Mr. Musafomi Ando, Group President, Mitsubishi Electric India. இப்போது Mitsubishi Electric India அமைத்துள்ள இந்த ஆலையை காணொலி வாயிலாக திறந்து வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இந்த திட்டத்தை பற்றி ஒரு காணொலி பார்க்கலாம். நூற்றாண்டுக்கும் மேலாக மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் பொறியியல் மற்றும் மின்னணு துறைகளில் உலகளாவிய அளவில் வியத்தகு பங்களிப்பை செய்து வருகிறது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியில் நம்பகமான பங்குதாரராக மிட்சுபிஷி இணைந்து செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் செயலூக்கம் கொண்ட ஆதரவினால் உள்கட்டமைப்பு மேம்பாடு, செயல்பாட்டு திட்டமிடல், ஒப்புதல் வழங்கல் ஆகிய துறைகளில் திறன் வாய்ந்த அரசு மற்றும் தனியார் கூட்டமைப்பு உருவாகியுள்ளது. இன்று வரலாற்றில் ஒரு பொன்னாள். சென்னையை அடுத்த மஹிந்திரா ஆரிஜின்ஸ் தொழில்நுட்ப பூங்காவில் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனத்தின் குளிர்சாதன மற்றும் கம்ப்ரசர் உற்பத்தி தொழிற்சாலை துவக்கப்பட்டுள்ளது. 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் 52 ஏக்கர் பரப்பளவில் உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் கம்ப்ரசர்களுக்காக இந்தியாவில் தொடங்கப்பட்ட 2வது உற்பத்தி தொழிற்சாலை இதுவாகும். வருடத்திற்கு 3 லட்சம் குளிர்சாதன இயந்திரங்களும் 6,50,000 கம்ப்ரசர்களும் இங்கு தயாரிக்கப்பட உள்ளன. எதிர்கால இந்தியாவின் குளிர்சாதன தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் கொண்ட உற்பத்தி மையமாக இது உருவாகியுள்ளது. நவீன ஜப்பானிய தொழில்நுட்பம், ரியல் டைம் டேட்டா அமைப்புகள், துல்லியமான உற்பத்தி முறைகள் ஆகியவற்றுடன் உயர்தர மற்றும் சீரான உற்பத்தியை இலக்காக கொண்டு இந்த தொழிற்சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி, பொறியியல், தர கட்டுப்பாடு, போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைகளில் 2100க்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை இந்த தொழிற்சாலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து சமூக முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. இந்தியாவை தன்னுடைய முக்கிய உற்பத்தி தளமாக மிட்சுபிஷி தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு மைல்கல் சாதனையாகும். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டை ஒரு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உருவாக்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவிற்கு அரசு தனியார் கூட்டமைப்பாக மிட்சுபிஷி இணைந்துள்ள பெருமை மிகு தருணம் இது. இந்த மகத்தான சாதனைக்கு வழிவகுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிட்சுபிஷி எலக்ட்ரிக் இந்தியா நிறுவனம் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நிறைவாக, I request Mr. Toru Onoda, Director Mitsubishi Electric India, to deliver the vote of thanks. Thank you, CM. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் சார் அவர்களுக்கும், அடிஷ்னல் டைரக்டர் ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும்,
என்னுடைய அன்பான வணக்கத்தை தீர்த்துக் கொள்கின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் ரூபாய் 289 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் 6 மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமத்துவபுரங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் புதுப்பட்டி முதல் கேடமலை வரையிலான புதிய சாலை, வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டான்வில் கட்டப்பட்டுள்ள மகாகவி பாரதியார் வாழ்வாதார பூங்கா மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள 8 பாலங்கள் மற்றும் 484 பல்வேறு வகையான கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் எல்லாரும் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார். சார் அப்புறம் நாமக்கல் மாவட்டத்தில் 6 சமத்துவபுரங்களில் மற்றும் இதர கட்டிடங்களை திறந்து வைக்குமாறும் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்கள் திறந்து வைக்குமாறும் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வீடியோ காண்பி. இது சம்பந்தமாக ஒரு வீடியோ கூட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் 32 மாவட்டங்களில் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் ரூபாய் 289 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் 500 நிறைவடைந்த பணிகளான 6 பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், நாமக்கல் போதமலையில் புதுப்பட்டி முதல் கெடமலையில் சாலை, 484 கட்டடங்கள், 8 உயர்மட்ட பாலங்கள் மற்றும் வாழ்வாதார பூங்காவிற்கான திறப்பு விழா. தந்தை பெரியாரின் பெயரில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, தென்காசி மற்றும் விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் 6 சமத்துவபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சமத்துவபுரத்திலும் அனைத்து சமுதாய மக்களுக்குமாக 100 வீடுகள், சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதி, நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம், விளையாட்டு மைதானம், பூங்கா மற்றும் நுழைவு வாயில், பெரியார் சிலை போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் கொண்ட 6 பெரியார் நினைவு சமத்துவபுரங்களையும் நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட போதமலையில் வாழும் பழங்குடியின மக்களின் நீண்டகால கனவான சாலை வசதியினை நனவாக்கிடும் வகையில் புதுப்பட்டி முதல் கெடமலை வரை மலைப்பகுதியில் உள்ள மண் மற்றும் கற்களை வெட்டி நிரப்பப்பட்ட சாலையின் வளைவுகளில் வலுவூட்டப்பட்ட சிமெண்ட், கான்கிரீட் மற்றும் கருங்கற்கள் கொண்டு தடுப்புச் சுவர்களும் மழை நீர் எளிதாக வெளியேறும் வண்ணம் ஆங்காங்கே சாலையின் குறுக்கே சிமெண்ட், கான்கிரீட் குழாய்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட 9.9 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையினையும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 145 புதிய வகுப்பறைகள், 114 அங்கன்வாடி மையங்கள், 77 கிராம ஊராட்சி அலுவலகங்கள், 53 பொது சுகாதார மருத்துவமனைகள், 42 பொது விநியோக கடைகள், 17 உணவு தானிய கிடங்குகள், 9 சமுதாய கூடங்கள், 8 உயர்மட்ட பாலங்கள், 6 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், 7 கிராம செயலகங்கள், 6 பொது நூலகங்கள் உள்ளிட்ட ஏனைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டடங்கள் மற்றும் வாழ்வாதார பூங்காவினையும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 289 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் 500 நிறைவடைந்த பணிகளை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். அடுத்த நன்றியுரை அடிஷனல் டைரக்டர். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் புதிதாக கட்டப்பட்டுள்ள 6 சமத்துவபுரங்கள், நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி கெடமலை புதிய சாலை, 8 உயர்மட்ட பாலங்கள், வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் கட்டப்பட்டுள்ள மகாகவி பாரதியார் வாழ்வாதார பூங்கா மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள 484 பல வகையான கட்டடங்களை தங்களது திருக்கரங்களால் திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.